மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அண்ணே, நான் பேப்பரில் தான் திரும்ப படிச்சேங்கண்ணே. அதாவது இந்த ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் போய் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுடைய இல்லத்துல எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ராமர் அவர்களுடைய பிரதிஷ்டை சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் மதத்தை பார்க்க மாட்டாங்க, மனிதர்களை பார்க்காம எல்லோரையும் அழைத்திருக்கின்றார்கள். இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியான தருணத்தில் இதே ராமேஸ்வரத்தில் தான் விவேகானந்தர் ஐயா 1893 எழுதின அந்த வாக்கியம் உள்ள இருக்கு. நீ எத்தனையோ அசுத்தம் பண்ணிட்டு கோயிலுக்கு வருவதை விட எந்த அசுத்தனமும் பண்ணாம உள்ளத்தளவுல தூய்மையோடு பணி செஞ்சாவே 1000 கோயிலுக்கு போற சமம். இங்க தான் விவேகானந்தர் ஐயாவுடைய வாக்கியங்கள் இருக்கு. காலையில் தான் படிச்சோங்கன்னா. அதனால் நம்மை பொறுத்தவரை அகமும் புறமும் தூய்மையாக மக்கள் பணியில வேள்வியோடு யார் இருந்தாலும் கூட அவர் அழைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று சொன்ன பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சியும் மறுமலர்ச்சியும் வேள்வியும் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக பிரதமருடைய கடந்த 2 நாட்கள் நேற்று இன்று மிகப்பெரிய அளவில் ஒரு வேள்வியாக இருக்கு. தமிழகத்தில் இந்து தர்மம் என்று சொன்னால் ஒரு மதத்தை வைத்து நான் சொல்வதாக பொருள் கிடையாது. இந்து தர்மம் என்றால் அனைத்து தர்மத்தையும் அரவணைக்கணும். அதனால தான் நாளைக்கு காலையில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மாஸ்க் சர்ச் அதையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சுத்தம் பண்றாங்க. சர்ச்சுக்கு வெளியே எங்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்களோ கோவில்கள் இன்னைக்கு நம்ம சுத்தம் பண்றோம், நாளைக்கு பண்றோம். 5000 மத வழிபாட்டு ஸ்தலங்களை ஏற்றோம். ஏன்னா சனாதன தர்மத்தின்படி யாரையும் ஒதுக்க முடியாதுங்கண்ணா. மசூதிக்கும் சர்ச்சுக்கும் அதே மரியாதையோடு சனாதன தர்மம் நடத்தப்பட வேண்டும். அதை நடத்துகின்றோம். இப்ப 2வது கேள்வி, இப்ப நீங்க கேட்டது ரொம்ப ஸ்பெசிபிக்கா இப்ப கேக்குறீங்க. அண்ணா இங்க இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக மாநாடு நடத்தினாங்க, ராமரை அவமானப்படுத்துறாங்கலாம் சொல்றீங்கண்ணா. உண்மைதான், சரித்திரம், அது பொய் கிடையாது. அனைவரும் பார்த்திருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம், என்னை போன்ற மனிதர்கள் படித்திருக்கின்றோம். இப்ப அது ஒரு காலங்கண்ணா, அது ஒரு காலம். பிரதமர் அவர்கள் 13ஆம் நூற்றாண்டு ஸ்ரீரங்கத்தில் கம்பர் மண்டபத்தில் கம்பராமாயணத்தை அமர்ந்து கேட்கிறாங்க. நேற்று முகநூல் பதிவில் போட்டிருக்காங்க, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்நாள் முடியும் வரை மறக்க முடியாத அனுபவம் கம்பராமாயணத்தை கம்பர் மண்டபத்தில் கேட்டது. இதை விட பதிலடி என்னங்க நான் சொல்ல முடியும்? இதை விட என்னங்க நான் சொல்றது? குறிப்பாக அயோத்தியா, ராமனுக்கும் அயோத்தியாவுக்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க. நாம் அந்த மண்ணில் நிற்கிறோம். ராமன் சிவனுக்கு லிங்கம் செய்து சீதை பிராட்டி பூஜை செய்த தளத்தில் இருக்கும். கோதண்டராமன் கோவில் பக்கத்தில் இங்கிருந்து 13 கிலோமீட்டர்ல விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் செய்து இலங்கையினுடைய லங்காவுடைய மன்னனாக பண்ண இடத்துல இருக்கும். ஸோ எங்கே நடந்தாலும் கூட ராமன் தமிழக மண்ணிலே கலந்திருக்கின்றார்கள். அதை பிரிக்க முடியாதுங்கண்ணா. சிவபெருமான நம்ம எல்லோரும் கூட வேண்டி விரும்பி கும்பிடுறோம், ராமபெருமான வேண்டி விரும்பி கும்பிடுறோம். சைவமும் வைணவமும் சேர்ந்தது தான் சனாதன தர்மம், எல்லாம் இணைந்தது. அதனால் யாரெல்லாம் இதை எதிர்க்கின்றார்களோ எதிர்க்க இதற்கான புனிதமும் வேள்வியும் இன்னும் சிறப்படைந்து கொண்டிருக்கும். அண்ணா பண்ணியிருக்காங்கண்ணே, எல்லா இடத்துலையுமே பாருங்க. கிட்டத்தட்ட கோயிலே முழுமையாக பிரதமருக்காக அறநிலைத்துறை, ஏன்னா நம்ம அரசியல் பண்ணக்கூடாது, முழுமையாக ஒத்துழைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் இங்கே எல்லாம் கொஞ்சம் பக்தர்கள்லாம் நேற்று வந்தவங்கெல்லாம் பொறுத்திருந்து, அவர்களும் பிரதமருக்காக பொறுத்திருந்து கொஞ்சம் நேரம் அவங்களும் காத்திருந்து நேற்று சாயந்தரம் இன்னைக்கு காலையில் பார்க்குறாங்க. அதனால் பிரதமர் முக்கியமான வேள்வியில் இருக்கிறாங்கன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. நேற்று ராமேஸ்வரத்துக்கு இந்தியா முழுவதும் வந்தவர்கள்லாம் முழு பொறுமையாக இருந்து பிரதமருக்கு வழிவிட்டு, பிரதமர் நமக்காகத்தான் இந்த வேள்வியில் இருக்கிறாங்க அப்படின்னு புரிந்து கொண்டு எல்லோரும் அந்தந்த நேரத்தில் கிடைத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவனை பார்க்குறாங்கண்ணா. ஐடியா இல்லைங்கண்ணா, தெரியாதுங்கண்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.